அப்பேற்பட்ட பிரபஞ்சமே இருக்கிற மையக்கோடு, பூமியினுடைய மைய புள்ளிதான் தில்லை சிதம்பரம். 3000 அந்தணர்கள் பூசிக்கின்ற புண்ணியத்தலம். வேதம் திணைத்தனை குன்றாத வேதம் ஒலிக்கின்ற இடம் சிதம்பரம். 21,000 மூச்சு காட்டுகளை அடக்கி ஆளுகிற அப்பன் நான் தாண்டா, நான் இல்லைன்னா உனக்கு ஒரு நாளைக்கு மூச்சு காத்தே கிடையாதுடான்னு சொல்லி 21,600 ஓட்ட தன் கூரை மேல வச்சிருக்கிறானே, அவன் பெரியவனா? 72 நாடி நரம்பு நான் தாண்டா, ஒரு நரம்பை இழுத்துனா கை இழுத்துக்கணும்னு சொல்றானே 72 தூண்கள்ல, அவன் அப்பனா? நான் ஆடலேன்னு சொன்னா நீ பேச முடியாது, நீ சோறு நீங்க முடியாது, மலஜலம் கடிக்க முடியாதுடா அப்படின்னு ஒத்த கால ஊனி உலகத்தையே ஆளுகிறானே அம்பலவான நாடல் அரசன் எங்கள் நடராஜன். உன்னுடைய புகழ எவனாலையும், சிங்கம் போகுதுன்னா நரி ஊழையிடுகிறது, சொரிநாய்கள் ஊழையிடுகிறது சொன்னால் சிங்கத்திற்கு என்ன சிறுமையா? சிங்கம் அவன் தேவர் சிங்கம், தேவர் சிங்கம். சைவ அடியார்களை இணைச்சு உணருங்க. நீங்களுக்கு முன்னெல்லாம் பேசுங்கள், யாராவது பேசினா எழுத்துருங்க, கழுத்தை கத்தி வச்சு அறுத்தாலும் பரவாயில்ல. 14 தீட்சிதர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டார்களே, அந்த பெருமகனார்கள். 2 கோபுரத்தை இடிச்சிருவோம், நீ 2 பேர் வரலன்னா 2 கோபுரத்தை பீரங்கியை வைத்து இடிப்போம் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் தலையே போனாலும் பரவாயில்லை, எங்கள் காளையார் கோயில் காளீஸ்வர பெருமானுடைய கோபுரம் இடிக்க வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய தலையை காணிக்கையாக கொடுத்தார்களே எங்கள் மருதுபாண்டிய பெருமக்கள். அவர்கள் வாழ்ந்த பூமி அல்லவா இந்த பூமி? யோசிச்சு பாருங்க. வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானுக்காக வாழ்ந்து சாதி குலம் என்கிற தடும் சுழியில் தடுமாறாது உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தமர் நம்முடைய தேவர் பெருமகனார் இந்த தமிழுக்காக சைவத்துக்காக வாழ்ந்தாரே, அவரை மறக்க முடியுமா?